சகோதரா, வெல்கம் பேக். சாதகம் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கடா இருக்காருன்னு கேட்குறீங்களா? சென்னையில் சுற்றின்னு இருக்கிறேங்க. ட்ராப் ஒன்று முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன். மணி கரெக்டாக நைட்டு 10:30. ரொம்ப நாளாக ஆச்சு நான் வீடியோ போட்டு. நடுவில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம். மணி நைட்டு 10:30 ஆச்சு. எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாமே? ரொம்ப நாளுங்க, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டே. நான் லாங் வீடியோ போட்டே ஃபுல்லாமே கொஞ்சம் லோக்கல்லே இருந்துட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லாமே எங்கேயும் போகல அதிகமாக. லாங் டைம்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வெளில வந்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் மொபைல் ஸ்டாண்ட் சரியில்லை, வியூ கொஞ்சம் சரி இருக்காது. அதுக்கு மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே சகோதரா, வாங்க எல்லாம் நம்ம சர்வன்றதுக்குள்ள சிட்டி லிமிட் கிராஸ் பண்ணி நான் உங்களை செங்கல்பட்டில் மீட் பண்ணுறேன். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, குடிச்ச ஃபிகரும் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேக் இருக்கு பாலி இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, மொக்க பீஸ் கூட கிண்டல் பண்ணுது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. சட்டியில 2 குதிரை வண்டி ஓட்டுறேன். ஒரு பீச்சில் தனியா அலைஞ்சேன் அலைஞ்சேன், நடு ரோட்டுல அழுத. சகோதரா, இப்போ ஒருத்தன் வண்டியில் ஏறி நிற்பான் பாருங்களா, நம்ம டிரைவருங்க அப்பா அதை ஒட்டிக்கிறதுங்க அப்படியே தான் ஓட்டுறோம் பாருங்கள் 2 வீலரில். அதை ஜூம் பண்ணி காட்டிருப்பேன் உங்களுக்கு, ஸ்லோ பண்ணி கொஞ்சம் நல்லா பார்க்க தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள் எப்படி ஏறி நிற்கிறான்ட்டு. பாருங்க, டோல் வந்துட்டாங்க. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்களா. நான் இப்போ பாதி கிட்ட வந்துட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் கந்தாண்டது நல்ல டிராஃபிக் தான். 3 நிமிஷத்துக்கு மேலே போனால் ஃப்ரீ ஆகணும். அது நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு பெரிய மனுஷன் நம்ம ஆளுங்களுக்கு. டைமில் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா அந்த மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறது. எப்படி இருக்கிறேன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாக்கா போடுற வீடியோஸில் அப்படியே நடுவில் போட்டுவிடுவேன். இல்லைனாக்கா இதோட நிப்பாட்டிக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேமரா ஸ்டாண்ட் வியூ தான் சரியில்லை, எனக்கு ரொம்பவும் தெரிஞ்சுன்னு இருக்கு. அது ஒன்று தான் எனக்கு பிரச்சனை. ஓகே, வாங்க போகலாம். போயிட்டு டீ ஒர்க்ஸ் சாப்பிட்டு
தண்ணி பாட்டில் இல்லை, தண்ணி பாட்டில் வாங்கணும். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போகலாம் வாங்க. எவ்வளோ தூசு தெரியுது பார்த்தீங்களா? தூசி, அவ்வளோ தூசி டயர்ஸில். இது காருக்குள்ளே இருக்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பைக்கில் வந்தாங்கனாக்கா வாங்கப்பா போகலாம்ப்பா, வாங்கப்பா. ஆறுநாச்சம் மட்டும் 90 ரூபாப்பா போகிறாங்க, வாங்கப்பா. இதை வந்துச்சு நம்ம டீ கடை. பொட்டி சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே சகோதரா, டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக கொண்டுட்டு தான் எவ்வளோ வேகமாக போகிறான். ஐயோ வாங்க. ரோடு வருது, அதாவது ரோடு ரப்பர் கட்டிங் பண்ணியிருக்காங்க. Welcome to gate 747. ரப்பர் கட்டிங் பண்ணியிருக்காங்க ரோடு. இல்லைங்க, மாற்றணும். வாரணம் தாண்டி செங்கல்பட்டு நோக்கி நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது.
டிராஃபிக் தாண்டியாச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு இருக்க டிராஃபிக் வந்து பாலாறு அந்த பிரிட்ஜோட டிராஃபிக் மட்டும்தான். அதுவும் கரெக்டாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சொல்லுவோம் போயிட்டு இருக்கலாம். தடவை முடிச்சு எண்ணி மாட்டி விட்டாங்க. ஸோ நீ கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே இருந்துட்டு நான் போயிடுறேன். எவ்வளோ டிராஃபிக் போகிறது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸு முக்கால்வாசி அவங்க தாங்க நைட்டில் சென்னை ரோட்டில் விளையாடுறது. பாலாறில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக் தாண்டானாக்கா தக்காளி நான் ஜெயிச்சிட்டேன். இங்கே நான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டிருந்தே இருக்குங்க இந்த ஆறு கிராஸ் பண்ணுறது டிராஃபிக்கு. வாங்க நான் டிராஃபிக் எல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு வரேன்.